இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூரியஸாவும் அவங்க அம்மாவும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த சைடு வந்த பைக்கர்ஸோட கேங் ஃபியூரியஸாவை கடத்தி அவங்களோட இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ தன்னோட மகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஃபியூரியஸாவோட அம்மா அந்த பைக்கர்ஸ் கேங்கை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் அந்த பைக்கர்ஸ் கேங் ஃபியூரியஸா கண்ணு முன்னாடியே அவங்களோட அம்மாவை கொடூரமாக கொலை செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க அம்மாவை கொலை பண்ணவங்களை ஃபியூரியஸா எப்படி பழிவாங்கினாங்க, அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா படத்தில் சம்பவம் இல்லை, சம்பவத்தில் தான் படமே இருக்குது அப்படின்ற மாதிரி வேற லெவலில் சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க. 80 வயசில் ஒருத்தரால் இப்படி ஒரு தரமான ஆக்ஷன் படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சான்ஸே இல்லை. பட் இந்த படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் அதை பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாகவே இந்த படம் வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட ஹீரோயினை பொறுத்தவரை ஹீரோயினா அன்யா டெய்லர் ஜாய் தான் நடிச்சிருக்காங்க. ஸ்டன்னிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர அவங்களோட கண்ணில் ரொம்ப வருடங்களாக தீராத ஒரு பகையை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிவெஞ்ச் மூடில் தான் இருப்பாங்க. அதாவது என்னோட அம்மாவை கொலை பண்ணவனுங்களை நான் பழிவாங்காம விடமாட்டேன் அப்படின்னு கண்ணில் வெறியோட சம்பவத்தை பண்றாங்க. பட் படத்தில் அதிகமாக இவங்களுக்குன்னு டயலாக் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. பாதி படத்துக்கு மேலே இவங்க பேசவே மாட்டாங்க. லாஸ்ட் சில சீனில் மட்டும் தான் இவங்களுக்கு டயலாக் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே இவங்களுக்கு டயலாக் பெருசாக இல்லை. அண்ட் இவங்களை தவிர பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் பயங்கரமாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க அந்த பாலைவனத்தை பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு அழிஞ்சு போன உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு குறையும் இல்லாமல் விசுவலாக செம்மையாக காட்டியிருக்காங்க. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் சேசிங் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பட் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் அந்த சேசிங் சீன்ஸை பிரம்மாண்டமாக அதே நேரம் விஎஃப்எக்ஸில் பக்காவாக எடுத்திருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸில் குறையே இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது படத்தில் பெருசாக எந்த ஒரு குறையும் இல்லை. பிஜிஎம்மும் நல்லா இருக்குது. ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.